ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை தமிழ் யூடியூப் சேனல். நீங்கள் பார்த்துருக்க இந்த ஃபோட்டோ வந்து எப்படி உங்களுடைய இமேஜ் சேட் பண்ணி எடிட் பண்ணுறது நான் சொல்லிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. இப்போ நம்ம சேனல் நீங்கள் பாருங்க வந்து இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அவங்க நம்ம ஃபோட்டோஸ் நோட்டிஃபிகேஷன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஜஸ்ட் ஆட் பண்ணுற பாருங்க. உங்களுக்கு எதாவது ஃபோட்டோ எடிட் பண்ணி தரணும்னா மறக்காம இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம் லிங்க் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோ கிளியர்ஸ்க்கு மறக்காம இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் பார்த்தா இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்க பாருங்க. ஒரு பிளாக் பேக்ரவுண்டில் பார்த்தா ஒரு இமேஜ் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த கோடு 2 கோடு இருக்க மாதிரி ஆட் பண்ணியிருக்க பாருங்க. அந்த ஒரு டெம்ப்ளேட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் டெலிகிராம் சேனல் குரூப்பில் கொடுத்துருக்கேன். நம்ம டெலிகிராம் சேனல் குரூப் லிங்க் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க அந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்க மறக்காம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க. இல்லை ஜாயின் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கோடு இருக்குது பாருங்களா, ஜஸ்ட் இந்த பேக்ரவுண்டு பார்த்தா நான் டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். மறக்காம டவுன்லோட் பண்ணிங்க. நான் எரேஸ் பண்ணுற மாதிரி ஜஸ்ட் கரெக்டாக உங்களோட இமேஜ் தான் ஃபுல்லாக வச்சுங்க. ஃபுல்லாக வச்சுட்டு எரேஸ் பண்ணி கிளிக் பண்ணி நான் எரேஸ் பண்ணுற மாதிரி இதே மாதிரி பார்த்தா கோடுக்கு அவுட்ரு சைடு இருக்குங்களா எரேஸ் பண்ணுற மாதிரி கரெக்டாக விட்டுட்டு கரெக்டாக எரேஸ் பண்ணிங்க. இதே மாதிரி நான் எரேஸ் பண்ணுற மாதிரி 2 பக்கமும் பார்த்தா கரெக்டாக எரேஸ் பண்ணிங்க. எக்ஸ்ட்ரா இருக்கலாம் பார்த்தா எரேஸ் பண்ணுற பாருங்க. இதே மெத்தடில் நீங்கள் பார்த்தா கரெக்டாக எரேஸ் பண்ணிங்க. ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ண நிறைய பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. உங்களுக்கு என்ன ஃபோட்டோ எடிட் பண்ணி தரணும் அப்படின்னா மறக்காம எனக்கு இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணிங்க. ஓகே, ஜஸ்ட் நீங்கள் என்ன நான் சொல்கிறத பார்த்தா உங்களுக்கு ஃபோட்டோ பார்த்து எடிட் பண்ண முடியாது. நான் ஸ்க்ரீனை பார்த்தா மட்டும் உங்களுக்கு ஃபோட்டோ எடிட் பண்ண முடியும். நீங்கள் ஸ்க்ரீனை பார்த்துக்குங்க. ஓகேங்களா? நான் ஜூம் பண்ணிங்க பார்த்தோன்னா ஜஸ்ட் நான் ஜூம் பண்ணுற மாதிரி கரெக்டாக ஜூம் பண்ணி 2 இமேஜ் எடுத்துங்க. இந்த சைடு லெஃப்ட் சைடு ஒன்று, ரைட் சைடு ஒன்று நான் ஆட் பண்ணுற மாதிரி ஆட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸில் போய்ட்டு நான் செலக்ட் பண்ணுற இந்த ஒரு எஃபெக்ட் செலக்ட் பண்ணிங்க. ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிட்டு நீங்கள் எரேஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஃபோட்டோ பார்த்தோன்னா உங்களால் கரெக்டாக எரேஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஒப்பாசிட்டின்னு ஒன்றும் இல்லை, அது இமேஜோட இது கம்மி பண்ணணும். ஓகேங்களா? சேச்சுரேஷன் சொல்லுவோம், அதாவது நம்ம ஒப்பாசிட்டின்னு சொல்லுவோம். அது ஓகேங்களா கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் அதை எரேஸ் பண்ணுற ஆப்ஷன் கிளிக் பண்ணி இதுமாதிரி எரேஸ் பண்ணிங்க. எரேஸ் பண்ணிட்டு பார்த்தோன்னா நான் எரேஸ் பண்ணுற மாதிரி கரெக்டாக எரேஸ் பண்ணிங்க. எரேஸ் பண்ணிட்டு பார்த்தோன்னா அதுக்கப்புறம் ஜஸ்ட் இதே இமேஜ் கூட ஒப்பாசிட்டி பார்த்தா 100 வச்சு விட்டுருங்க. 100 எடுத்துகிட்டு திருப்பி இந்த இமேஜ் மேலே கிளிக் பண்ணிங்க. அந்த மேலே பார்த்தா பிளாக் கலரில் எஃபெக்ட்ஸ் அந்த பக்கத்தில் இருந்தால் அந்த கோடு அவுட்ரு சைடு இருந்தால் அந்த இமேஜில் இருந்துச்சு அப்படின்னா அந்த இமேஜ் இருந்துச்சுன்னா ரேசர் கிளிக் பண்ணி எரேஸ் பண்ணிங்க. திருப்பி இதே இமேஜ் எடுத்து அது ரொட்டேட் பண்ணிங்க. ரொட்டேட் பண்ணிட்டு பார்த்தா நான் ஆட் பண்ணுற மாதிரி இதே மாதிரி ரொட்டேட் பண்ணிட்டு ரேசர் கிளிக் பண்ணி அந்த அவுட் சைடு மட்டும் உள்ள கரெக்டாக அந்த அவுட்ரு மட்டும் பார்த்தா நான் எரேஸ் பண்ணுற மாதிரி இதே மாதிரி பார்த்தா எரேஸ் பண்ணிங்க. ஓகேங்களா? ஏன்னா ஃபோட்டோ சின்ன ஃபோட்டோ இருந்துச்சு அப்படின்னா ஜூம் இன் ஃபோட்டோ ஜூம் அவுட் ஃபோட்டோ தான் இதுக்கு செட்டாக இருக்கும். நீங்கள் ஜூம் இன் ஃபோட்டோ வச்சாலும் ஜூம் அவுட் ஃபோட்டோ வச்சாலும் ஜூம் அவுட் ஃபோட்டோ வச்சுருந்தா இது மாதிரி பண்ணிங்க. ஜூம் இன் ஃபோட்டோ வச்சிருந்தாலும் இது மாதிரி பண்ணிங்க. ஓகேங்களா? எக்ஸ்ட்ரா இருக்குது தான் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா இது மாதிரி பண்ணிங்க. ஓகேங்களா? அவ்வளோ தெரியாது, நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அப்படின்னா உங்கள் ஃபோட்டோ பார்த்தா ஃபுல்லாக ஜூம் பண்ணிங்க. ஓகேங்களா? ஃபோட்டோ கொஞ்சம் ஃபோட்டோ தகுந்த மாதிரி பார்த்தா நீங்கள் கரெக்டாக அலைன் பண்ணி பார்த்தா வச்சிங்க. ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்புறம் ஃபோட்டோ சொல்ல நோட்டிஃபிகேஷன் இருக்கும். ஓகேங்களா? ஜஸ்ட் ஃபோட்டோ ஆட் பண்ணிட்டு ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிவிடுங்க. கம்மி பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தா கரெக்டாக ரொட்டேட் பண்ணி அந்த கோடு கனடா அது மாதிரி வைக்கிற மாதிரி வச்சுட்டு மேலே எரேஸ் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா எரேஸ் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்களும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பார்த்தீங்கன்னா எரேஸ் பண்ணிங்க. எரேஸ் பண்ணி முடிச்சுட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக் அப்படின்றது கொடுத்து ஒப்பாசிட்டி மாதிரி தான் ஃபுல்லாக வச்சுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் கொடுத்துட்டு திருப்பி நம்ம மேலே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா மேலே கொஞ்சம் இது காலியாக இருக்குது பாருங்க. அதை கிளிக் பண்ணி இதை ஆட் பண்ணிங்க. திருப்பி எரேஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணி எரேஸ் பண்ணுற மாதிரி இதே மாதிரி பார்த்தா நீங்கள் சிம்பிளாக பார்த்தீங்கன்னா எரேஸ் பண்ணிங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, உங்களுக்கு எதாவது ஃபோட்டோ எடிட் பண்ணி தரணும் அப்படின்னா மறக்காம இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் லிங்க் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, மறக்காம மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஜஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்தா பேக் வந்து ஸ்டிக்கர்ஸில் போய்ட்டு பார்த்தா சன்லைட் அப்படி சர்ச் பண்ணுங்கள். அப்படி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நான் செலக்ட் பண்ண சன்லைட் வந்துடும். இது பிளெண்டிங் ஆப் செலக்ட் பண்ணி ஸ்க்ரீன் அப்படின்றது கொடுத்துருக்கீங்க அப்படின்னா இது மாதிரி ஸ்க்ரீன் பண்ணி போயிடும். ஜஸ்ட் உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அதில் நீங்கள் கரெக்டாக அதில் அலைன் பண்ணி பார்த்தா வச்சிங்க. ஃபஸ்ட்டு பார்த்தா டெக்ஸ்ட் கிளிக் பண்ணிங்க. டெக்ஸ்ட் கிளிக் பண்ணி வர மதுரைக்கு போகாதடி அப்படின்ற சாங்கோட லிரிக்ஸை பார்த்தா நான் எடுத்துக்கிறேன். இந்த சாங் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது, அதனால் அந்த சாங்கை பார்த்து நான் எடுத்துக்கிறேன். ஓகே, மதுரைக்கு போகாதடி அங்கே மல்லிப்பூ கண் வைக்கும் அப்படின்ற ஒரு சாங்கோட லிரிக்ஸ் இது. அந்த சாங்கோட லிரிக்ஸ் பார்த்தா நான் எழுதிக்கிறேன். உங்களுக்கு என்ன சாங் வேணுமோ அந்த சாங்கோட லிரிக்ஸ் பார்த்தா நீங்கள் எழுதிக்கிங்க. இல்லை ஃபஸ்ட்டு பார்த்தா பிளாக் கொடுத்துட்டு அவுட்ரு பார்த்தோன்னா நீங்கள் அதாவது பிளாக் கொடுத்துருங்க. அவுட்ரு பிளாக்கு கலர் பார்த்தீங்கன்னா எல்லோ அப்படி கொடுத்துங்க. கொடுத்துட்டு பார்த்தோன்னா பிளர் பார்த்தா 20 ஒப்பாசிட்டி 100. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு 0 வச்சுங்க. வச்சுட்டு பார்த்தீங்கன்னா திருப்பி டெக்ஸ்ட் கொடுத்துங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா தமிழில் டைப் பண்ணிங்க. தமிழ் டைப் பண்ணாலும் சரி, இங்கிலீஷ் டைப் பண்ணாலும் சரி, நீங்கள் அந்த டிசைன் சர்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த தமிழ் ஃபாண்ட்ஸ் அப்படிலாம் வேணும் அப்படின்னா அதை ஆட் பண்ணுற பாருங்க. தமிழ் ஃபாண்ட் டிசைன் ஆட் பண்ணுற பாருங்க. இதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒரு 40 ஒரு 40 தமிழ் ஃபாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் இருக்குது. டெலிகிராம் குரூப் பார்த்தீங்கன்னா லிங்கோட டெலிகிராம் குரூப்போட சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காம டெலிகிராம் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். நீங்கள் மறக்காமல் தமிழ் ஃபாண்ட்ஸ் டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணிட்டு வந்து ஆட் பண்ணிங்க. ஒயிட் கலர் கொடுத்து அவுட்ரு பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் கொடுத்து ஷேடோ பிளரில் அது கரெக்டாக யூஸ் பண்ணி கரெக்டாக வச்சுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு ஷேப்ஸில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஷேப்ஸ் பார்த்தா எடுத்துங்க. எடுத்த ஷேப் மாதிரி எடுத்துங்க. எடுத்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஜூம் அவுட் பண்ணி ஜூம் இன் பண்ணி கரெக்டாக அந்த வைக்கும் அந்த சாங் லிரிக்ஸ்க்கு கீழே பார்த்தீங்கன்னா வச்சுங்க. லிரிக்ஸ் கீழே வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் ஆட் பண்ணிங்க. டெக்ஸ்ட்டில் ஈமோஜி எதாவது வேணும் அப்படின்னா ஆட் பண்ணிங்க.
நான் ஆட் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிங்க. கரெக்டாக அந்த லேயருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கிறேன். இதேமாதிரி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ப்ளர் பார்த்தீங்கன்னா ஒரு 20, ஒப்பாசிட்டி 100. அதுக்கப்புறம் போர்ட்ரேட் பார்த்தோன்னா ஒரு 00 ஆர்டினஸ் எல்லாமே 00 வச்சுட்டு டிக் அப்படின்றது கூட டிக் கொடுத்துங்க. ஓகேங்களா? டிக் கொடுத்து டவுன்லோட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் கொடுத்து பார்த்தா ஃபஸ்ட்டு பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா திருப்பி பார்த்தா அதே ஃபோட்டோவை நீங்கள் சேவ் பண்ண ஃபோட்டோ ரிட்டர்ன் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கீழே உங்களுக்கு மாஸ்க்னு ஒரு ஆப்ஷன் ஷோவாக இருக்கும். அந்த மாஸ்க் அப்படின்றது நீங்கள் பார்த்தா கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா டஸ்ட் 2 அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸ் மேலே இருக்க டஸ்ட் மட்டும் நீங்கள் எரேஸ் பண்ணிவிடுங்க. எரேஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா மேலே டிக் ஆப்ஷன் டிக் அப்படின்றது கொடுத்துருக்கீங்க அப்படின்னா டவுன்லோட் ஆப்ஷனுக்கு மேலே டவுன்லோட் ஆப்ஷனுக்கு டவுன்லோட் பண்ணிங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இதில் நியூவான ஒரு பெஸ்ட்டான வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.